சத்துஸ்வரம் பார்க்கலாங்க ஐயா. ஓகேங்க. ப்ளூடூத் தான் ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன், கட் பண்ணிட்டேன். சரி சரி சரி. பார்க்கலாம் ஐயா. திருவூர் அகவல்லேருந்து 201வது லைன்லேருந்து 210வது லைன் வரைக்கும் 5 பாடல் மட்டும். எவ்வழி மெய்வழி என்ப வேதாகமம் அவ்வழி எனக்கருள் அருட்பெரும் ஜோதி. என்னங்க ஐயா பொருள் எடுத்துக்கலாம்? எவ்வழி மெய்வழி என்ப வேதாகமம் அவ்வழி எனக்கருள் அருட்பெரும் ஜோதி. வேதாகமத்துல மெய்வழி எதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் என்னுடைய வழி அப்படின்னு சொல்லி ஐயா சொல்றாங்க. அந்த வழியே எனக்கு கொடுங்க, அந்த வழியை எனக்குள்ளேயே எனக்கு காமிங்கன்றது தான் பொருள் எடுத்துக்கலாம். அப்போ இது எனக்கு இந்த இடத்துல சின்னதாக ஒரு கான்ட்ராக்ட் தோணுங்க ஐயா. பாய்ச்சலது பாயாதே பாடு போகாதே பலவேத சாஸ்திரமும் பாரு ஏச்சல் எல்லாம் அவர் பிழைக்க செய்த மார்க்கம் சொல்றாங்க இல்லையா. அவங்கவுங்க பிழைக்கிறதுக்காக இந்த மார்க்கெல்லாம் உருவாக்கிச்சிருக்காங்க. தனக்குள்ளதான் இறைவன் இருக்கு, திருச்சிட்டம்பலம் தான் ஜோதியா இருக்குன்னு ஐயா சொல்றாரு. இந்த இடத்துல எவ்வழி மெய்வழி என்ப வேதாகமம் அவ்வழி எனக்கருள் அருட்பெருஞ்சோதி. வேதாகமங்கள்ல இருக்கிற ஒரு மெய்வழி அதுல இருக்குது, அதை எனக்கு காமிங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா, எனக்கு கொடுங்கன்றாங்க. இது ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒரு கொஞ்சம் கருத்து வேற கருத்து, ஆப்போசிட் கருத்து இருக்க மாதிரி தோணுங்க ஐயா. எல்லாரும் ஒரே கருத்து தான் சொல்றாங்க. அது நமக்கு சொல்லுங்க ஐயா. இல்ல ஐயா, ஐயா நான் சொல்றேன் ஐயா. எனக்கு சொல்லுங்க, நான் எனக்கு தோன்ற நான் சொல்றேன், தப்பா இருந்தா நீங்க தெரிஞ்சு சொல்லுங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, எவ்வழி மெய்வழி என்பர். என்பர் என்ன என்பர்னா வேத ஆகமம் தான் என்பர்னு சொல்லுவாங்க. ஆனா எவ்வழி எந்த வழின்றது எனக்கு நீங்களே சொல்லணும். எவ்வழி மெய்வழின்றத அவ்வழியை எனக்கு நீங்க அருள் பெறுங்க. வேதாகமத்தை முதல்ல விட்டுருங்க. எவ்வழி மெய்வழி அவ்வழி எனக்கு அருள் பெருஞ்சோதி. அருள் பெருஞ்சோதி என்னன்றத எனக்கு நீங்க தான் சொல்லணும். ஆனா மக்கள் சொல்லுவாங்க என்பர் வேதாகமல்ல தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது இல்ல, நீங்க எனக்கு சொல்லுங்கன்ற மாதிரி. ஆமா ஆமா, அது இருக்குதா இல்லையான்றத எனக்கு சொன்னாதானே நான் தெரிஞ்சுக்க முடியும். அதுல நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதுல கான்ட்ரோவர்சி இருக்குதுதான். இல்ல, அது கான்ட்ரோவர்சி இருக்குன்றத புரிஞ்சுக்கிறத விட அது கான்ட்ரோவர்சி கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதை நம்ம புரிதல்ல கொஞ்சம் அதிகப்படுத்தி புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இருக்கும் கண்டிப்பா. இப்ப நம்மளுடைய புரிதலுக்கு கான்ட்ரோவர்சி இருக்க மாதிரி தெரியுது. ஆமா, ஆனா அது அப்படி. ஏன்னா இப்போ நம்ம போன வாரம் படிச்ச குரல்ல கூட ஒன்று பார்த்தாங்களா ஐயா. என்ன குரல் பார்த்தீங்கன்னா அந்த வேதாகமலை பத்தி சொல்லியிருந்தாங்களா ஐயா. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஒரே நிமிஷம், அந்த குரல் பார்த்தீங்கன்னா நான் கூட குரூப்ல கூட போட்டுருந்தேன் இந்த குரலை. இல்லையா, நீ அதுல அடுத்த குரலை பார்த்துருக்கோம் நம்ம. அது ஒரே நிமிஷம் ஐயா. நம்ம அது ஒரு குரலை பார்த்துருக்கோங்க ஐயா. என்ன குரல் தான் நம்ம பார்க்குறோம். இதே ஒரே நிமிஷங்க ஐயா. அதுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு 1 minute அப்படி சொல்லிடுறேன். வேதாகமங்களின் விளைவுகளுக்கெல்லாம் ஆதாரமாம் சபை அருட்பெருஞ்சோதி. அப்ப பாசிட்டிவ் தான். வேதாகமங்களின் விளைவுகளுக்கெல்லாம் ஆதாரமா சபை அருட்பெருஞ்சோதின்றாங்க. இதுவும் அதேதான் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த வேதாகமங்களுக்கு விளைவுகள்லாம் இருக்குது, அது எல்லாம் வெளியில இல்ல, எனக்குள்ள இருக்கு அப்படின்னு ஆதாரமா சபை அருட்பெருஞ்சோதி. அந்த திருச்சிட்டம்பலத்துல தான் அந்த வேதாகமங்களுக்கு ஆனா விளைவுகள் இருக்கு. அப்ப அது சும்மா பேருக்கு வெளியில இருக்குது. அதுக்கான விளைவுகள் எங்க இருக்குன்னா, அதுக்கான மாற்றங்கள், அதுக்கான உணவுபூர்வமான விஷயங்கள் எங்க இருக்குன்னா திருச்சிட்டம்பலத்துல ஜோதியா இருக்குதுன்றதுதான் அங்க சொல்றாங்க. சோ அப்ப அதுக்கும் இந்த இடத்துல எவ்வழி மெய்வழி என்ப வேதாகமம் அவ்வழி எனக்கருள் அருட்பெருஞ்சோதி. சோ அது அது மெய்ப்பொருள் இருக்குதுன்னா அதை உணர்றதுக்கான வழி இல்ல, அதை எனக்குள்ள எனக்கு உணர்றதுக்கான வழியை கொடுங்க அப்படின்னு ஒரு விண்ணப்பமா கேட்கறதா நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? அதை அப்படி கூட வச்சுக்கலாம். அதை உணர்ந்து பாக்குறதுக்கான வாய்ப்புகள் எங்க இருக்குன்னா, தனக்குள்ள திருச்சிட்டம்பலம் ஜோதியா இருக்குது, அதை உணர்றதுக்கான வழியை கொடுங்க தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது கான்ட்ரவர்சி கிடையாது. பட் புறத்தையே மட்டும் இறைவனை பாக்குறதுக்கான அதுல இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம், நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதை தனக்குள்ள பாக்குறதுக்கு இந்த திருச்சிட்டம்பலத்தை ஜோதியா இருக்குன்றதான் வரலாறுங்க காமிக்கிறாங்க. கரெக்ட் தானங்க ஐயா? உயிர் உண்டாவதுக்கு உண்டான வழிதான் மெய்வழி. உயிர் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கணும் உடம்புல. இது எதனால உண்டாகுதுன்னாக்கா பிராணாயாமத்தினால்தான் உயிர் உண்டாகுது. அந்த பிராணாயாமம் நடந்துக்கிட்டே இருந்ததுனாக்கா உயிர் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும்.
ம். அப்ப வாழ்வு வளர்ந்துக்கினே வரும். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அதை நம்ம எவ்வழி மெய்வழி. எவ்வழி மெய்வழினாக்கா அந்த சுத்தவெளியா இருக்கிற இறைவன் ம் பிராணாயாமத்து மூலியமா தான் உயிரை உற்பத்தி பண்றாரு. ம் 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 ம். எவ்வழி மெய்வழி என்பவராகமும் அவ்வழி எனக்கருள் அருட்பெருஞ்சோதி. ஓ, அந்த வழி எனக்கு என்ன- ம். அந்த வழி இறைவன் வந்து நம்ம- பிரபஞ்சத்துல வந்து அந்த சுத்த உஷ்ணத்தை வந்து அந்த பிராணாயாமன்றதை வந்து அந்த சுத்த உஷ்ணம் மூலியமா நமக்குள்ள உயிராற்றலா வந்து இருந்துட்டு இருக்காங்க. அதை வந்து பிராணாயாமம் மூலியமா நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம அதை வந்து அந்த ஆற்றலை உணர முடியும். ஆமா, ம் ம் ம். அதுதான் நம்ம தூக்கக்குள்ள பிராணாயாமம் தான் நடக்குது. அப்பதான் உயிர் உண்டாகுது. தூக்கத்துல அதே வந்து பிராணாயாமம். வெளிப்பா இருந்து செய்யக்குள்ள வந்து அது யோகான்னு சொல்றோம், தவான்னு சொல்றோம். ஓகே 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 ஓகே. தவத்துல இருக்கக்குள்ள பிராணாயாமம் நடக்குது. பிராணாயாமம் நடக்கக்குள்ள உயிர் உற்பத்தி ஆகுது. அப்போ உயிரெல்லாம் வாழறதுக்கு வழி கிடைக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பருங்க ஐயா, சூப்பர். ஸோ அந்த தூக்கத்தில் அந்த அது நடக்கிறதுனால மட்டும் தான் நம்ம வந்து ரொம்ப டயர்டாக நம்ம வந்து ரொம்ப அந்த ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம திரும்ப பூஸ்ட் ஆகி அந்த திரும்ப அதே எனர்ஜி லெவல் நம்ம கிடைச்சி இருந்துருக்கிறோம். ஆமாங்க, அப்படிதான் நம்ம வாழ்ந்து இருக்கோம். ஸோ அதே விஷயத்த நம்ம வந்து ரியலில் பண்ண ஆரம்பிச்சு அதே மாதிரி எனர்ஜி கெயின் பண்ணோம்னா அதுதான் தவம், அதுதான் தியானத்துடைய அடுத்த லெவல். தவத்துல உட்காந்தாலும் அதே நடக்கும். ம் 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 ம். ஸோ அது வந்து திருச்சிற்றம்பலத்தில் இறைவன் வந்து அந்த இடத்துல புருவ மத்தியில் தான் இருக்காரு. அந்த இடத்துல கவனிச்சு நம்ம உட்காரக்குள்ள அந்த மூச்சு காற்று வந்து மேலே நமக்கு அதை நோக்கி அந்த குதம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த பிராணாயாமம் நடக்க ஆரம்பிச்சிடும். அது மூலியமா நமக்கு எனர்ஜி கிடைச்சிடும் தான் பொருள். ஆமாங்க. சரிங்க, திரும்ப அடுத்த குரல் போயிடலாம். ஓ. இந்த குரல் ஒரு தடவை படிச்சுட்டு, எவ்வழி மெய்வழி என்பன வேதாகமம் அவ்வழி எனக்கருள் அருட்பெருஞ்சோதி. வையமும் வானமும் வாழ்த்திட எனக்கருள் ஐயறிவு அளித்த அருட்பெருஞ்சோதி. வையமும் வானமும்னாக்க வையம்ன்றது வந்து உலகம், பூமி. ம் 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 வானமம்ன்றது வந்து ஆகாயம். ஆகாயன்றதுல வந்து தேவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ம் ம் ஆகாய உடல் உடல் இல்லாத உயிர்கள், ம் இறை அம்சம் பொருந்தியவங்க. ம் ம் ம். அதனால இவர் என்ன சொல்றாரு, வையமும் வையமும் வானமும் வானமும் வாழ்த்திட எனக்கருள். வாழ்த்திட. ம் வாழ்த்திடனாக அவங்க எல்லாம் என்ன வாழ்த்தணும்ன்றார். ஆ ஆ ஆ. எனக்கு அருள் சொல்ற, எனக்கு அருள்னும் ம் ம். வாழ்த்திட எனக்கு அருள் ஐயறிவு ஐயறிவு அளித்த அளித்த அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி. இந்த இடத்துல வந்து ஐயறிவுன்றது ஐயறிவுன்றது மெய்வாய் எப்படிங்க பெண். புரிஞ்சுக்கலாம்? ஐயறிவுன்னா மெய், வாய், கண், மூக்கு, செவி, ஓ, 5 அறிவு. சூப்பர் 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 சூப்பர். ம், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இந்த 5 அறிவு, ஐயறிவு எனக்கு இறைவன் தான் அந்த புலன்கள்லாம் வந்து உண்டு பண்ணி ம். அதன் மூலியமா இந்த உடம்புல இருந்து என்னை வாழ வச்சிருக்காரு. ஓகே 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 ஓகே. இது வந்து இந்த இந்த 5 புலன்கள் வந்து எனக்கு வந்து அது ஒரு அறிவா இருக்குன்ற மாதிரி அது மூலியமா நமக்கு அறிவு கிடைக்குதுன்றது சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இது வந்து அறிவீனமா அறிவீனமா இருந்து சொல்லுங்க ஐயா. அதன் மூலயமா நம்ம உலக வாழ்க்கையை இனிமையா வாழ்ந்துக்கிறோம். அந்த கண் இருந்ததுனால நம்மளால பாக்குற அறிவு வரும். காது இருந்தாதான் கேட்கற அறிவு வரும். கரெக்ட் 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 கரெக்ட். ஒரு புலன் நம்ம வேலை செய்யலனாலும் நம்மளால இயங்க முடியாது. ஸோ இந்த 5 புலன்கள் வழியாக இந்த ஞானத்தை பெருக்கிறதுக்கான அறிவை நம்ம வளர்த்துக்கணும். அந்த அறிவு எனக்கு கொடுங்க அப்படின்றாங்க. இந்த ஞானத்தை ஞானம் இல்லாத வந்து அஞ்ஞானத்தில் உயர்ந்து நான் இறந்துடக்கூடாது. ஞானம் அந்த இந்த அறிவு வந்து இதை வந்து புலன்கள் மட்டும் இல்லாமல் சுகபோக்கம் அனுபவிக்கக்கூடிய புலன்கள் மட்டும் இல்லாமல் அறிவு வளர்க்கக்கூடிய புலன்களாக எனக்கு மாற்றி கொடுத்துருங்கன்றாங்க. ஆமாங்க. அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா அறிவு வளர்க்கக்கூடிய புலன்களை நம்ம வச்சுக்கணும், மாற்றிக்கணும், அதை ஒழுக்கமாக எடுத்துக்கணும். ஆமா, ஒழுக்கத்துல இருந்து தான் நம்ம அந்த 5 புலன்கள் எல்லாம் நம்ம வந்து அந்த அறிவை வளர்த்துக்க முடியும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது இந்த இடத்துல இந்திரிய ஒழுக்கத்தை இந்த இடத்துல கொண்டாந்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்திரிய ஒழுக்கம் ஐயமும் வானமும் வாழ்த்திட எனக்கருள் ஐயறிவு. அந்த இந்திரிய ஒழுக்கத்தில் வர அந்த ஒழுக்கங்கள் எல்லாம் அது வந்து கண்ணுக்கு, மூக்குக்கு, நாக்குக்கெல்லாம் சொல்றாரு இல்லைங்களா? ஸோ அந்த ஒழுக்கங்கள்லாம் அந்த இடத்துல மேட்ச் ஆகுது. அதெல்லாம் அறிவா மாறிடுதுன்றாங்க. ஐயறிவு அளித்த அருட்பெருஞ்சோதி. அடுத்த குரல் போயிடாங்க ஐயா. இந்த ஐயறிவு நம்ம என்னங்கம்மா சொல்லுங்கம்மா. அண்ணா இந்த இடத்துல ஐயறிவுங்கிறது எப்படி நம்ம அதை வந்து கையாளணுன்றதையும் சேர்த்து சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க. ஒழுக்கங்கள் தான், ஒழுக்கங்கள் மூலியமா தான் கையாளணும். ஒழுக்கம் தான் அந்த இந்திரிய ஒழுக்கத்தை சொல்லியிருக்காங்க. நம்ம வேணா இந்திரிய ஒழுக்கத்தை படிப்போம் கண்டிப்பா. அந்த இந்திரிய ஒழுக்கத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் சொல்றாங்க. நான் வேணா போட்டோ எடுத்து குரூப்லேயே அனுப்புறேன். இந்திரிய ஒழுக்கம் எப்படி இருக்கு அதுல 21 ஒழுக்கம் சொல்ற உடம்புக்கு. அந்த கண்ணு பார்த்தீங்கன்னா குரூரமாய் பாராதிருத்தல். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீ கேட்டதுனால சொல்றேன். கண்ணுக்கு வந்து குரூரமாய் பாராதிருத்தல் அப்படின்னா வந்து எல்லாருமே கருணையோட பார்க்கணும். காது வந்து துரு விஷயங்கள் கேட்காம
நாதம் முதல் தோத்திரங்களை கேட்டல், நல்ல விஷயங்கள் மட்டுமே கேட்கணும். மகன்களுடைய விஷயங்கள், கருத்துக்கள், பாடல்கள்லாம் கேட்கணும். அதாவது நல்ல விஷயம், உயர்ந்த விஷயம் கேட்க கேட்க தான் வந்து காதுக்கு ஒரு ஒழுக்கம் கொடுக்குறது. மூக்கு வந்து நறுமணம் விரும்பாது இருத்தல், ரொம்ப நல்ல விஷயங்கள் மட்டுமே விரும்பி விரும்பி அதை போய் அனுபவிக்காதீங்க. நாக்கு சுவை விரும்பாது இருத்தல்ன்றாரு. இந்த ஒழுக்கங்கள்லாம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, இதெல்லாம் வந்து இந்த ஐயறிவுன்றது இது அறிவா மாத்திக்கிட்டு நம்ம வளர்றதுக்கான வேலையை செய்யறதுக்கான நம்ம விரும்பணும். இதை வந்து அறிவீனமா போறதுக்கான அதுலயே நம்ம உழன்று ரொம்ப பேராசைப்பட்டு உணவுக்கு அடிக்ட் ஆகுறது, இல்ல தேவையற்ற எம்ஜிஆர் பாட்டிலே பாடுவார் இல்லையா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, நம்ம எதான் சின்ன சின்ன அற்ப சுகங்களுக்குலாம் ஆசைப்பட்டு நம்ம போயிடக்கூடாதுக்காக சொல்றாங்க அந்த ஒழுக்கங்கள்லாம். கரெக்ட் தானங்க ஐயா? அத மாதிரி நிறைய ஒழுக்கம் சொல்லியிருக்காரு உடம்புக்கு. ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒழுக்கமா மட்டும் இல்லாத அது அறிவா மாறி பேரானந்த நிலையை கொடுக்குதுன்றதுக்கு தான் இந்த குறளை சொல்றாங்க. வையமும் வானமும் வாழ்த்திட எனக்கருள் ஐயறிவு அளித்த அருட்பெருஞ்சோதி. உடம்பு உயிருக்கு வந்து இந்த உடம்பை வச்சுன்னு வாழறதுக்கு உண்டான வழிகள் தான் இந்த ஐயறிவுன்றது. அந்த ஐயறிவை நம்ம கண்டுபிடிச்சு அதன் மூலியமா நம்ம செயல்பாடுகள்லாம் வச்சிருந்தோம்னாக்கா உடல் நீடித்து நிற்கும். அதன் மூலியமா ஞானத்தை உணர்ந்து ஞானத்தை அடைஞ்சு இறைவனோட ஐக்கியமாகலாம். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அடுத்த குறள் போலாங்க ஐயா. அந்த கான்ட்ரோவர்சியா ஒரு இது சொன்னீங்கல்ல, அதை சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லைங்க. எந்த ஃபர்ஸ்ட் குறள் நான் பார்த்தது, எவ்வழி மெய்வழி என்பன வேதாகமம் அவ்வழி எனக்கருள் அருட்பெருஞ்சோதின்றான் இல்லையா. அந்த வேதாகமங்கள்ல இருக்கிற வழி வந்து மெய் வழியா இருக்குது, அது எனக்கு கொடுங்கன்ற மாதிரி இதுல நம்ம எடுத்தோன்னே தெரியுது. அது எங்க கான்ட்ரவர்சி வருதுன்னா, இது அகத்தியர் பாடல் கூட வந்து பாய்ச்சலது பாயாதே பாழ்போகாதே பலவேத சாஸ்திரமும் பாரு பாரு ஏச்சலில்லாத அவர் பிடிக்க செய்த மார்க்கம் என் மக்கா எண்ணி எண்ணி பாரு நீரேன்னாரு. ஸோ இதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா இவரே வரலாறே வேற குரலில் சொல்லியிருந்தாரு. இந்த மெய்வழி வந்து வேதாகமங்களில் என்னென்ன கருத்துக்கள் இருக்குதோ அது வந்து எனக்குள்ள திருச்சிட்டம்பலத்தில் தான் அது விளங்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கூட அந்த குரல் நம்ம சொன்னோம் உங்களுக்கு. வேதாகமங்களின் விளைவுகளுக்கெல்லாம் ஆதாரமும் சபை அருட்பெருஞ்சோதி. இது வந்து கான்ட்ரவர்சி கிடையாது. சொல்லுங்க. ஒரு விஷயத்த வேண்டி நம்ம மனசுல வச்சிருங்க. எல்லா சித்தர்களும் எல்லாருமே இந்த ஒரே கருத்தை தான் மாத்தி மாத்தி பேசியிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. அதை வந்து நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்துடணும் நம்ம. எஸ். எல்லாமே வந்து அந்த அனுபவங்கள் எங்க கிடைக்க போகுதுன்னா நமக்குள்ள திருச்சிற்றம்பலத்துல தான் அந்த அனுபவம் கிடைக்க போகுதுன்றதுதான் புரிதல். பிரகாசம் அதிகரிச்சாதான் திருச்சிற்றம்பலத்துல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய பிரகாசம் அதிகரிக்கத்தான் நம்ம அறிவு விளக்கம் அதிகமாகினே வரும். அதுதான் சத்து பிசா. ஒரே ஒரு வரலாற்று குறிப்பு ஒண்ணு. சொல்லுங்க சொல்லுங்க. என்னன்னா நம்ம வந்து தென் தமிழ்நாட்டுல இருந்த தென்னிந்தியாவில இருந்த தமிழர்கள் வந்து பெரும்பாலும் வந்து முன்னாடி நம்ம கிட்ட நிறைய இலக்கியங்கள் நிறைய நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும் எல்லாமே இருந்தது ஒரு காலகட்டத்துல. அது கொஞ்சம் கொஞ்சமா மங்கி போய் ஒரு 14ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு 14 சோழர் கால வீழ்ச்சிக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா நிறைய இந்த வேதங்களை பத்தின இது வந்து ரொம்ப ஆளுமை வந்து அதிகமாகுது. அந்த மாதிரியான ஒரு இதுலதான் வந்து ரொம்ப மகாபாரதம் ராமாயணம் இந்த மாதிரி இது விஷயங்களும் வேதங்களை பத்தின விஷயங்களும் ரொம்ப ஆளுமையா இருந்து அதிகமாகுது. அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் ஆளுமைகள் அதிகமா இருந்து அதுக்கப்புறம் இது அதிகமாகி இந்த வந்து நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலகட்டத்துலதான் வந்து வரலாறு வந்து அவரு வரலாறு சொல்ற குறிப்பு சொல்றேன் நானு, மாற்று கருத்துல சொல்லுங்க. அப்ப வந்து இவரு வந்து உள்ள வரும்போது முதல்ல வந்து இந்த இந்துங்கிற அந்த மாதிரியான இதுலதான் உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி வேண்டாம் இதுல வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது, இந்த குழப்பங்கள்ல இருந்து தான் வெளியே வரணும், நம்ம எல்லா உயிர்களும் ஒரே மாதிரி பார்க்கணும், நமக்கு பாராபட்சம் இருக்கக்கூடாது, இதுல இந்த வேதங்கள்ல இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய குளறுபடிகள் இருக்குன்றதை எடுத்து வைக்கிறாரு. எடுத்துக்கிறாருன்றத விட அதுக்கான தீர்வு சொல்றாரு. சொல்லுங்க ஐயா. குழப்பங்களை தெளிவுபடுத்துறாரு. தெளிவுபடுத்துறாரு. அது வந்து குழப்பங்களா இல்ல, எல்லாமே நமக்குள்ள இருக்குது. அந்த அனுபவங்களை நமக்குள்ளதான் நம்ம பயணம் பண்ணி பார்க்கணும். அதுக்கான ஒழுக்கங்கள்லாம் கொடுத்து அதுக்கான நடைமுறைகளை கொடுத்து அதை செயல்படுத்தி அதை வெற்றியும் காண்டி நீங்களும் அந்த வெற்றி அனுபவிங்கன்னு நமக்கான கொடுத்துருக்காரு. கரெக்ட்.
இறைவன் அப்படின்றது புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் குழப்பிட்டாங்க. இறைவனை வந்து விக்கிரகங்கள்ல கட்டி விக்கிரகங்கள்ல இருந்து அதை நம்ம ரிசீவ் பண்ணிக்க முடியாத அளவுக்கு குழப்பி வச்சிட்டதுனால வள்ளலார் வந்து எல்லாம் அந்த தத்துவங்கள் அனைத்தும் தனித்தனி கடந்து அந்த தத்துவங்களை கடக்கிறது வந்து தவம்தான். தவத்து மூலியமா அந்த ஒளியை வந்து அதிகமாக்கி அதன் மூலியமா அறிவு வந்து பிரகாசமா அறிவு வந்து விரிவுபடுத்திக்கணும். பிரகாசம் அதிகமாகக்குள்ள அறிவு விரிவாகுது. அதுதாங்க அவங்க அந்த பாட்டுல எல்லாம் சொல்றாங்க. எவ்வழி மெய் வழி என்ப வேதாகமும் அவ்வழி எனக்கு அருள் அற்பெருஞ்சோதி. வேதாகமத்துல கூறப்பட்ட வழிகள்லாம் எனக்கு கொடுங்க அற்பெருஞ்சோதி ஆண்டவரேன்னு கேக்குறாரு. தனக்குள்ள அதுதான் அந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா, அது வெளியில புறத்தையே கிடையாது, நமக்குள்ள இருந்து அதுதான் அந்த குரல் சொல்லியிருந்தாங்க. வேதாகமங்களின் விளைவுகளுக்கெல்லாம் ஆதாரமாம் சபை இருக்குது. அதுக்கான ஆதாரம் எங்க இருக்குன்னா திருச்சிட்டம்பலம் தான் சபையா இருக்குது, அங்கதான் இருக்குது. பிரகாசம் இருந்ததுனாதான் அதெல்லாம் நமக்கு விளங்கும். இது அப்பதான் நமக்கு வந்து அவங்க என்ன கருத்து விளக்க வராங்கன்னு புரிஞ்சிடும் அந்த இடத்துல. இல்லைன்னா அதை வந்து இப்ப கூட நிறைய பேர் அதை பத்தி பேசிடுறாங்க. நித்யானந்தா இவங்கலாம் சொல்றாங்கன்னா இறைவன் வெளியில இருக்கிறதாவே சொல்லி கோடிக்கணக்கான மக்களை வந்து நம்ப வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து புரிதல் வந்து இப்ப நம்ம வள்ளலாருடைய பதிகள் எடுத்து படிக்குள்ள தான் நமக்கு புரிதல் கிடைக்கும். அடுத்தது போலாங்களா? சாமார் அனைத்தும் தவிர்த்து எனக்கு ஆமார் அருளிய அருள்பெரும் ஜோதி. சாமாறு அனைத்தும் தவிர்த்துங்க எனக்கு ஆமாறு அருளிய அருள்பெருஞ்சோதி. சாமாறுனாக்க மரணம். எல்லா மரணங்களையும் தவிர்த்து ஆமாறு அருளிய அருள்பெருஞ்சோதி. ஆமாறுனாக்க மரணமில்லா பெருவாழ்வு. கரெக்ட் சூப்பர். ஸோ இந்த மரணத்தை நோக்கி மட்டுமே எல்லாமே நம்ம எல்லா பாதைகளும் நம்ம நிறைய இடத்துல இந்த இடத்துல உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை விஷயமும் மரணத்தை நோக்கி நம்மளை இழுத்து போற விஷயமா இருக்குது. அந்த வாழ்க்கை பாதையை எனக்கு வந்து நான் அதுல அந்த கொடான கோடி ஜனம் வந்து ஓடி 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 உட்கலந்த ஜோதின்றார் இல்லைங்களா? வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள். அது மாதிரி அதுல எவ்வளவு பேர் வராங்க, கோடிக்கணக்கான பேர் வராங்க. கோடிக்கணக்கான பேர் வந்து இந்த என்னதான் இங்க ஜோதி பார்க்க வந்து மாண்டு போயிடுறாங்க. அந்த மாண்டு போற கூடலாம் நம்ம போய் மாட்டிக்க கூடாது. அது வாடி போயிட்டு நம்ம மாட்டிக்கூடாது. இரவா வரமா எனக்கு கொடுத்துருங்க. அதுக்கான ஆற்றல் வந்து அந்த ஒழுக்க நிலைகள்லாம் தெரிஞ்சு அந்த ஆற்றலை நான் மாத்திக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுங்கன்னு விண்ணப்பமா வச்சு அதை கேட்கறாங்க. சாமார் அனைத்தும் தவிர்த்து வள்ளலாறு கூட இதுக்கு ஒரு 3-4 விஷயங்களை சொல்றாருங்க. முக்கியமா வந்து உணவு, தூக்கம், மைதுனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 விஷயங்களை. சூப்பரான விஷயம், கரெக்டா சொன்னீங்க. அது 4 விஷயம் தான். என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, உறக்கத்துல விழிப்புணர்வா இருங்க, தேகபந்தம் உடலுறவுல விழிப்புணர்வா இருங்க, பயம் இல்லாம இருங்க, உணவுல விழிப்புணர்வா இருங்கன்றாரு. இந்த மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு. அதாவது இது அதுதான் வந்து நம்ம உயிர் வந்து வீணாக்கக்கூடிய விஷயமா இருக்குது. உயிர் சக்தியும் வீணாக்குது, நம்ம உயிரையும் வீணாக்குது, நம்ம சாவை கொடுத்துடுதுன்றாரு. இதுல ஏதாவது டவுட்னா கேட்டுங்க, நம்ம அடுத்த குரல் போயிடலாம். இப்ப சொன்ன அந்த 4 விஷயத்துல விழிப்புணர்வா இருக்கணும், அதுதான் சொல்றாரு வள்ளலார். அதுக்கு அளவு முறைகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இல்லற வாழ்வில் இருக்கிறவங்க வந்து 16 நாளுக்கு ஒரு முறை தான் தேகபந்தத்தில் இருக்கணுன்றாங்க. இதுவே வந்து அதிதீவிர பக்குவனுடையனுக்குன்றாரு. அதிதீவிர பக்குவம் முடியும்னா நான் இறைப்பாதை தான் எனக்கு வாழ்க்கையை, எனக்கு வந்து இந்த வளர அன்பர்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு இல்லைங்களா? எனக்கு ஈடு கொடுத்து வாரியர் அன்பர்ன்றாங்க. அத மாதிரி ஒரு நல்ல பயணத்துல போறவங்க எவ்வித தந்திரத்தினாவது இந்த சுக்கிலம் வந்து வீணாவது தடுத்துக் கொள்ளுதல்ன்றாரு. அந்த உணவுல ஒழுக்கம், அந்த உணவுல வந்து விழிப்புணர்வுன்றது வந்து அந்த சுவையை விரும்பாம சாத்திய உணவு மட்டுமே எடுத்துக்கணும்னு பொருள். பயம் எந்த விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது. சத்தியத்துக்கு மட்டும் தான் பயப்படணும், உண்மைக்கு மட்டும் தான் பயப்படணும். அதாவது சிற்றின்ப விஷயங்கள்ல கொஞ்சம் ஏமாந்து மயக்கம் அடைஞ்சு கொஞ்சம் அதுல அந்த விஷயங்கள்ல மனசை விட்டுட்டாலும் உடனே என்சைம்ஸ் எல்லாம் சுரந்து அந்த வித்து சக்தியை வந்து வீணாக்கிடும். அதெல்லாம் சென்சர்ல இருந்து தலையில இருந்து கீழே உடம்பு விட்டு வெளிக்கீழே இறங்கிடும். அப்போ அதனால நமக்கு வந்து தேக நஷ்டம் உண்டாகும். பிராண நஷ்டம் உண்டாயிடும். ஏமாறாம இருக்கணும். ஒரு கணம் ஏமாந்தாலும் அந்த உயிரெல்லாம் வந்து நமக்கு நாசம் ஆயிடும். இந்த அறிவுலாம் இதுதான் மெய்யறிவு. இந்த மெய்யறிவு தெரியாதனாலதான் இங்க இருக்கிற கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாவே இந்த உலகத்துல வந்து இந்த சிற்றின்பங்கள் மட்டும்தான் அந்த உலக வாழ்க்கைன்றதை நம்பிதான் உலகம் நம்ப வைக்குது. அப்படிதான் வாழ்ந்து இருக்கிறாங்க. அப்படிதான் அந்த மொத்த மீடியாவும் அப்படிதான் இருக்குது. ஒரு ஒரு படம் எடுத்தாலே ஒரு கவர்ச்சி ஒன்றதான் படம் ஓடுற அளவுக்கு தான் வச்சிருக்காங்க. உலகமும் அப்படிதான் இருக்குது. ஒரு அட்ராக்ஷனா தான் லைஃப் இருக்குன்ற மாதிரி வச்சிருக்காங்க.
ஆமாங்க ஆமாங்க. இதுக்கு முக்கியமான ஒரு துறை எதுனா சினிமா துறையில தான் இதுல மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப அடிப்படை வச்சுட்டாங்க. அந்த துறையில வந்து அவங்க காசு சம்பாதிக்கணுன்றதுக்கோசரம் நம்மளுடைய முன்னோர்கள் எதை இதெல்லாம் கட்டுப்படுத்தி எதெல்லாம் வந்து முக்கியமானதை வந்து ஜாக்கிரதையா இருந்தாங்களோ அந்த ஜாக்கிரதையெல்லாம் விட்டு விலகுற அளவுக்கு அலட்சியம் படுத்திட்டாங்க. ஆமா, அத வந்து சிறப்பா வந்து கெட்ட விஷயத்தை சிறப்பா பண்ணி வச்சிட்டாங்க உலகம் ஃபுல்லா. கெட்ட விஷயத்தை சிறப்பா பண்ணிட்டாங்க. அது எல்லாரும் அதுக்கு துணையா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இருக்கிறது இந்த கல்வி, அதுக்கு துணையா இருக்கிறது இந்த கல்வி முறை, கல்விக்கு முறைக்கு துணையா இருக்கிறது வந்து ஆட்சி முறை. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா யாரோ என்னமோ எப்படியோ போறாங்க அப்படின்ற இடத்துல தான் வந்து அவங்க எல்லாம் ஃப்ரீயா விட்டாங்க. அதுதான் அந்த குறுகிய மனநிலையில மக்கள் வாழ ஆரம்பிச்சாங்க. அதாவது இதுல வந்து ஆட்சியாளர்களை மட்டும் நான் என்னால குறைய எடுத்துக்க முடியல. ஏன்னா இங்க இருக்கிற நம்மள மாதிரி இருக்கிற மக்களுடைய மனம் வந்து அந்த அறிவை நோக்கி பயணம், மெய் அறிவை நோக்கி பயணம் வந்துருச்சுன்னா ஆடுறவங்க வேற வழி இல்லாம நல்ல விஷயத்த கொடுத்துதான் ஆகணுன்ற கட்டாயத்துக்கு வந்துருவாங்க. இல்ல அது நீங்க வந்து எல்லாம் என்னதான் இருந்தாலும் நீங்க வீட்டுல என்ன சமைச்சு வைக்கிறாங்களோ அதுதான் நம்ம சாப்பிடும். நான் ஆட்சியாளர்களை குறை சொல்றதுக்காக சொல்லல, அவங்களுடைய போக்கு என்னன்றதுக்காக சொல்ல வரேன். கடந்த 50 ஆண்டுகளா நம்மளுடைய இதுல வந்து நமக்கு வந்து எவ்வளவு விஷயங்கள்ல இப்ப வந்து நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம கிட்ட நிறைய கலைகள் இருந்திருக்கு, நிறைய பண்பாடு இருந்திருக்கு. அதுல வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப திருவள்ளுவா, திருப்புகழ், திருக்குறள் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து பிரச்சாரமா பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு சபைகள் இருந்திருக்கு. அதுல போய் மக்கள் தன்னுடைய உழைப்பு போக மீதி இருக்கிற நேரங்கள் அங்க உட்கார்ந்து இது பண்ணிருக்காங்க. அங்க நிறைகள் வந்து சிலம்பம் அந்த மாதிரியான நிறைய பயிற்சிகள் எல்லாம் நடந்திருக்குது. இப்படி இந்த உலகம் வந்து என்டர்டைன்மெண்ட்ங்கிற அந்த தனக்கான வாழ்வியலை வந்து இப்படி அமைச்சிருந்தது இந்த உலகம் போய் என்னைக்கு இந்த நாடகம் கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எதையுமே நல்ல விஷயங்களை சொல்லல. ஆமா ஆமா ஆமா, எல்லாமே அழிஞ்சு, கலை எல்லாமே அழிஞ்சு போய் இன்னைக்கு வந்து தனக்கு என்ன தேவையோ அதை பரப்புற மாதிரியான ஒரு திரைத்துறை வச்சுட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, காசு பண்றதுக்கும் மக்களை வந்து அறிவீனமா மாத்துறதுக்கான வேலைகள் தான் செஞ்சிருக்காங்க. தனக்கு தேவையானதை விட அவங்க காசு பண்ணணும், மக்களை அறிவே வளரக்கூடாது. வந்து சம்பாதிக்க முடியுது. அவங்க பணம் வர்றதுக்கு இவங்க அறிவியல் பணம் வருது, அதுதான் விரும்புறாங்க. அதாவது ஒழுக்கத்தை விட்டு விலகிறது தான் எல்லாரும் விரும்புறாங்க. அதுதான் அதை அவங்க பயன்படுத்திட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்ப சமீபத்துல வந்து நம்ம ஆட்சியாளர்களோட போக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்வியை பத்தி பிரச்சாரம் பண்றதுக்கு நடிகர்களை வச்சு பிரச்சாரம் பண்றது. கல்வியாளர்கள் வந்து இங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள யாருமே இது பண்றது. அதாவது வந்து திரைத்துறை தான் எல்லாத்துக்கும் அவங்கதான் எல்லாமே. அவங்க நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மக்கள் நல்லா இருக்கலாம் அப்படின்ற கோட்பாட்டுல கொண்டு போய் நிறுத்திடுறாங்க. இது வந்து திரைத்துறை தான், கெட்டது சொன்னதும் திரைத்துறை தான், ரெண்டுமே சொல்லுது. ஆமா ஆமா ஆமா, இல்ல கார்த்தி, நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தான். பட் இதுக்கான மாற்றங்கள் வந்து அவர்கள் மாறணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா இது செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உயர்ந்த எண்ணத்துல இப்ப நம்ம உறுதிமொழி சொன்னீங்களா, எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழ நான் வாழணும் அப்படின்னு நான் உறுதி எடுத்துக்கிறேன்னு சொல்றேன் பாருங்க. அத மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துக்கு போக மாட்டாங்க, எந்த தப்பு நடந்தே இருக்காது. பட் அவர்களை மாத்திக்க மாட்டாங்க. எப்ப அவங்க மாத்திக்குவாங்கன்னா வேற வழியேன்ற பட்சத்தில் அவங்க மாத்திக்குவாங்க. அப்ப வேற வழி இல்லாம எப்ப மாறும்னா இங்க மக்களுடைய நுகர்வோர் நம்ம தான். மக்களுடைய மனம் மாறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க மாறும். அப்ப மக்கள் தான் வந்து என்ன பண்ணுது, தீய விஷயங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்குது, அதை வந்து விரும்புது. அந்த விருப்பத்தை வந்து நான் கட் பண்ணணும். தீய விஷயத்த அவங்க உற்பத்தி பண்றாங்க. அப்ப இவங்களுக்கு பொருளாதாரம் அவங்களுக்கு நல்லா கிடைக்குது. அந்த எல்லா ஜனங்களும் போயிட்டு அதுக்கு பணம் கொடுத்து பாக்குறாங்க இல்லையா, அப்ப அவங்களுக்கு பொருளாதாரம் வளரக்குள்ள அதையே செய்வோம்னு சொல்லிட்டு பொருளாதாரம் வளர்க்குற வேலையை பார்த்துடுறாங்க. ஆமா, அங்க வந்து அவங்க வந்து இப்ப அது இதே வந்து படம் தான் வந்து பட்டினத்தார் படமா அவங்க தான் எடுத்திருக்காங்க, வள்ளலார் படமா அவங்க தான் எடுத்திருக்காங்க, வீரப்பனை கட்டபொம்மன் அவங்க தான் எடுத்திருக்காங்க. இது மாதிரி நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனா நல்ல விஷயம் கொடுத்ததை வந்து அது வந்து இந்த நல்ல விஷயம் மட்டுமே பெருசா பெரிய லெவலில் நம்ம வியாபாரம் பண்ணிக்காது. அவங்களும் அறிவிப்பு ஏற்பட்டுனாங்கன்னா இது மாதிரி சின்ன விஷயங்களுக்கு நம்ம நிறைய காசு பண்ண முடியாதுன்றதுக்காக அவங்க போறாங்க. அப்ப நம்ம தான் விழிப்புணர்வு ஆயிடணும். இதை நான் பார்க்கணும், இதை பார்க்கக்கூடாது. அதனால தான் வள்ளலார் வந்து இந்த ஒழுக்கங்கள்லாம் கொடுக்குறாரு. எங்க போனாலுமே சொல்யூஷன் வள்ளலார் தான் சொல்றாரு. இந்த ஒழுக்கங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது எதுக்குன்னா உனக்குள்ளேயே ஒரு பேராற்றல் இருக்குதுன்றது. அதாவது மரணமில்லா பெருவாழ்வே நமக்குள்ள இருக்குது. இந்த உலகத்துல ஏன் இயேசுநாதர் சொல்றாரு பாத்தீங்கன்னா, கண்ணால் காண்பவை அனைத்தும் அனித்தியமானவேன்ட்டாரு. அப்ப நீங்க பார்க்கக்கூடிய அத்தனையுமே எல்லா ஆப்ஜெக்ட்டுமே அனித்தியமானது, நம்ம உட்படவே. அப்ப கண்ணால் காணப்படாதவே நித்தியமானவேன்றாரு. இந்த உயிரா இருக்கிற பொருள் தான் வந்து திருச்சிற்றம்பல உயிரா இருக்கிற பொருள் நித்தியமானது, அழிவாத இருக்குதுன்றாரு. அப்ப அந்த ஒரு பரிமாணத்துக்கு நம்ம உள்ள போய் யோசிக்க ஆரம்பிச்சோம்னா இங்க உலக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்றதுக்கான ஒரு வாழ்வியல நம்மளாலே கொடுக்க முடியுன்றதுதான் பொருள்.
ஸோ அந்த ஆற்றல் நம்மளால மாற்றிக்க முடியும், கொடுக்க முடியும். இது சொல்யூஷன் வந்து யாரோ ஒருத்தவங்க தருவாங்க, ஒரு ஆட்சியாளர்கள் தருவாங்க, இல்லை யாரோ ஒரு மகன் வந்து தருவாங்கல்ல. இங்கே எல்லா உயிர்களுமே மகன்கள் ஈக்குவலானது தான். அவரவர்கள் மனம் மாறிடுச்சுன்னா போதும். மனம் வந்து செம்மையானால்ன்றாங்க இல்லையா, மனம் செம்மையாகிறதுக்கான வேலைகள் செய்யணும். அதற்கு நம்ம இன்ஸ்பயராக இருக்கணும். நம்ம ஒவ்வொரு ஆன்மீக அன்பர்களும் அதுக்கு இன்ஸ்பயராக இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்வியில் நம்ம வந்து சத்தியத்தை கடைபிடிச்சு நம்ம 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 வந்து மிக உயர்ந்த இடத்துல மிக உயர்ந்த ஒரு 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 நல்ல ஒழுக்க நிலையில நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா நம்மளை சார்ந்த அத்தனை பேருமே பார்த்து இன்ஸ்பயர் ஆகி மாறுவாங்க. அதுதான் அதில் மாற்றம் ஏற்படுத்தும். ஏன்னா இறைபொருள் வந்து இந்த இறைபொருள் இந்த உடலை எப்படி அமைச்சிருக்குதுனாக்கா அழியாத நிலை, அழிவற்ற ஒரு தன்மையில் தான் அமைச்சிருக்குது. ஆத்மா அந்த வெட்டவெளி வந்து அந்த பொருள் வந்து உடம்புல இருந்துக்குன்னு இந்த உடலை வந்து எப்படி வச்சிருந்தாக்கா அழிவில்லாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணி வச்சிருக்குது. நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், கிட்னி, இந்த மாதிரி எல்லா ராஜகருவிகளும் இயங்கினே இருக்குது, புதுப்பிச்சுக்கினே இருக்குது இந்த பாடியை. அது ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இயங்குது, நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாம இயங்குது. கண்ட்ரோல் இல்லாத புதுப்பிச்சுக்கினே இருக்குது. இதெல்லாம் உயிராற்றலா இருக்கு. அருப்பஞ்சு ஆண்டவர் தான் நமக்குள்ள இருந்து அதை இயக்கிட்டு இருக்காரு. ஒழுக்க நிலை தவறும் போது தான் இதெல்லாம் வந்து கெட ஆரம்பிக்குது. எஸ், அவங்க கொடுத்த ஒழுக்க நிலையில வாழாதனால தான் அது கெட்ட ஆரம்பிச்சு நம்ம உயிரே போயிடுது, மரணிக்கிற வரைக்கும் போயிடுறோம். மரணத்துக்கு காரணமே தான் இந்த 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 சிற்றின்பங்கள்ல வந்து நாட்டம் வைக்கக்குள்ள அது கொஞ்சம் கொஞ்சமா கெட ஆரம்பிக்குதுன்றது பொருள் ஆயிடுது. அது இல்லாம இந்த பேரின்ப நிலையில நம்ம நாட்டம் வச்சோம்னா அது வளர ஆரம்பிச்சிடும். அருணகிரிநாதர் படத்துல இந்த விளக்கத்தை அழகா கொடுப்பாங்க. ஆமாங்கய்யா. ஒழுக்கத்தை விட்டு விலகி சும்மா இரு சுகம் பெறலாம் அப்படி சொல்லி அவருக்கு இதுவே கொடுப்பாங்க. தவன்றது சும்மா சொல்லார சும்மா இரு. ஆமா காதற்ற ஊசியும் வராதுன்னு கடைபிடிக்கன்றது சொல்லுவாரு. பட்டினத்தார் இதெல்லாம் அதை கொடுப்பாங்க. ஆமா 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 நம்ம உடஞ்சு போன ஊசி கூட நம்ம கூட வந்துடாதுன்னு சொல்லுவாரு. அடுத்த குரல் போயிடலாங்களா ஐயா? கார்த்தி, அடுத்த குரல் போயிடலாமா? சரிங்க. கான்ட்ராக்ட்லாம் ஓகே தானே கார்த்தி? ஏதாவது நடுவில் இது பண்ண மாதிரி ஆயிடுச்சா? ஓகே தானே? இல்ல கரெக்டா போறோம். இது ஒரே ஒரு இது என்னன்னா, இன்னொரு இது எல்லாரும் வந்து இப்படி பண்ணுங்க, இது முறை அது முறைன்னு ஒரு ஒரு இந்த வேலைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சித்தர்கள்ல வந்து சித்தர்கள்லாம் வந்து பத்து என்ன சொல்றாங்க, டேய் கோயிலுக்கு எல்லாம் போகாத, இங்க வா, இங்க மரத்தடியில உட்காரு, நான் சொல்றத கேளு. இத வந்து ஒரு நிமிஷம். நான் சொல்றத கேளு. இறைவன் வந்து உனக்குள்ளதான் இருக்கான். நீங்க இங்கவே தவம் பண்ணு, இங்க உட்காரு, கோவிலுக்கு போவாத அப்படின்னு ஆரம்பிச்சது வந்து சித்தர்கள். அதுதான் வந்து சித்தர்கள் வந்து கலகக்காரர்கள்ன்ற பேரோட தான் இந்த வரலாற்றுல வந்து அவங்க மேல நிறைய பழிகள் அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து இந்த மக்களை வந்து அறிவீனமா மாற்றக்கூடிய கூட்டங்கள் இருக்கக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க, தன் பிழைக்கிறதுக்காக. அதனால தான் அவர் சொன்னாரு, வல்லாத இந்த வகத்திற்கு பாட்ட சொல்லியிருக்காங்க இல்லையா, அவரவர்களும் பிழைக்கிறதுக்காக செய்த மார்க்கம். வயிற்று பிழைப்புக்காக வாழ்றவன் நினைக்கிறவன் அவனுக்கு வந்து இந்த பசியை ஜெயிக்கிறதுக்கோ உறக்கத்தை ஜெயிக்கிறதுக்கான அறிவு வளர்த்துக்க மாட்டான். எப்படியாவது நல்லபடியா வாழணுன்ற இதை வந்து நாடு மெத்த நகரம் என்பா சொர்க்கம் என்பான்ற கூட்டத்துல. சொல்லுங்க ஐயா. சாப்பிட்டு சுகமா வாழறதுக்கு அவனுக்கு தேவையான அமைப்புகள் எல்லாம் உருவாக்கி, ஆமா, அந்த பழிச்சூழலை இவங்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்க கார்த்தி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க தன்னையே இறைவனாவே மாத்திக்குவாங்க. தனக்குள்ள எல்லா ஆற்றலும் உண்டாக்கி 5 தொழில் செய்ய ஆரம்பிச்சிடுற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா வேற வழி இல்லாம அறிவு முன்னாடி இந்த அறிவை நம்ம வந்து ஒடுங்கி ஆகணும், அதை திரும்ப வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும், அதை வந்து இறங்கி அதை ஃபாலோ பண்ணி ஆகணுன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா தனக்குள்ளே இறைவனை பார்க்க ஆரம்பிக்கணும், மெய்ஞான வழியில போகணுன்றவங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு எல்லளவு இருக்கிற பிரச்சனை தான் அது. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி சித்தங்களுடைய இது வந்து மாறுபட்டு இருந்தது. இப்படிதான் போய் இப்படிதான் பூஜை பண்ணி இப்படிதான் இருக்கணும், நீங்க அப்படி கிடையாது, நீங்க இங்கவே உட்காந்து அமைதியா தியானம் பண்ணாலே உங்களுக்கு ஒரே ஒன்று கிடைப்பான் அப்படின்னு ஆரம்பிச்சது சித்தர்கள். அவங்களுடைய வழியில தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இவரும் வந்துட்டாரு. வல்லாரையும் அந்த இடத்துக்கே வந்து நிக்கிறாரு. அவங்க அருளைய பாத்தீங்கன்னாங்க, அதையும் தாண்டி அவர் வந்து என்ன சொல்றதுன்னா ஆஸ்ட்ரல் பாடியா எடுத்துடுறாரு. மெய்ஞானத்தினுடைய உச்சத்துக்கு போயிடுறாரு. அருப்பரஞ்சோதி ஆண்டவரே அவர் ஆட்கொள்ற அளவுக்கு போயிடுறாரு.
அவர் சித்தர்கள் தாண்டி மகான்கள் தாண்டி இருக்கிற அதிகபட்சமான உச்சகட்டமான நிலைகள்லாம் அனுபவிச்சு இதெல்லாம் எல்லா தத்துவங்களையும் எல்லா வழிகளையும் நமக்கே கொடுக்குறாங்க. சொல்லுங்க கார்த்தி. இந்த இடத்துல நமக்கு எல்லாத்தையும் குறை இல்லை கார்த்தி. இதுல இல்ல நான் எதுவும் கான்ட்ரவர்சி சொல்லல. ஆரம்ப காலகட்டத்துல இந்த மாதிரியான போக்குகள் வந்து இந்த சமூக சூழல்கள்ல இருந்திருக்குது. அத ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தரும் வந்து இது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க மாத்தி மாத்தி சொல்றவங்க எல்லாருமே சித்தர்களா வந்துட்டு இருக்காங்க. இவர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்றாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்றதை அனலைஸ் பண்றாரு, இவங்க என்ன சொல்றாங்கன்னு அனலைஸ் பண்ணிட்டு ஒரு கட்டத்துல வந்து இவரு தனக்கா இதுதான் வந்து சுத்த சன்மார்க்க சங்கம்ன்ற அந்த பாதைக்கு மாறுறத பத்தி நான் சொன்னேன். கரெக்ட் 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 கரெக்ட். இது 5 அவரும் ஐயாவும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பக்தி பண்ணுறாங்க, உருக்கமாக ரொம்ப ரொம்ப இறைவனை வந்து உருக்குறாங்க. முருகரை வந்து அவ்வளோ தூரத்துக்கு இது பண்ணுறாரு. ரொம்ப கண்ணப்புற அளவுக்கு பக்தி வச்சு அப்படியே வந்து அம்மா அடிச்சா அப்பா அடிச்சா அம்மா அணைச்சிக்குவாங்க, அம்மா அடிச்சா அப்பா அணைச்சிக்குவாங்க சொல்லிட்டு முருகர்கிட்ட பேசுறாரு. அப்படியே நிஜமாக நம்ம அப்பா அம்மாட்ட பேசுகிற அளவுக்கு பேசுறாரு. எனக்கு வந்து தந்தையும் தாய் நீங்கள் தானே, எனக்கு அருள் புரியுங்க, எனக்கு காட்சி கொடுங்கன்றாரு. அப்போ முருகரே ஒரு கையாக காட்சி கொடுக்குறாங்க. அப்போ வந்து இது வந்து இந்த ஒரு உருக்கம் பக்திக்கு வந்து ஒரு இறைவன் வந்து நம்ம என்னவா நினைக்கிறோமோ, அருப்பஞ்சோதி ஆண்டவர் வந்து நம்ம வந்து சத்தியத்தின் பிரகாரம் ஒழுக்கத்தின் பிரகாரம் வாழ்ந்தோம்னா, நான் என்னுடைய அம்மாவா நான் நினைச்சேன்னா எனக்கு அம்மாவே அருப்பஞ்சோதி ஆண்டவர் வந்து நமக்கு வழி நடத்துவார். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து எண்ணியவாறு எனக்கு அருளி அருப்பஞ்சோதின்றாரு. அப்போ இது எல்லாம் வந்து எப்போ நடக்கும்னா இந்த ஒழுக்கங்கள் தான் அதை கொடுக்குது. அதனால தான் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், எல்லாமே தரவல்லது. அது ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இந்த உயிரினம் காட்டிலும் வந்து பாதுகாக்க வேண்டிய விஷயம், அதை ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம்ன்றது தான் சொல்லி வச்சிருக்காங்க. அதனால இந்த ஞான மார்க்கம் தான் நம்மளை வந்து மேல்நிலைக்கு உயர்த்ததுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மற்ற எல்லா இடத்துலையுமே நம்ம அழிக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் இருக்குதுன்றது நம்ம புரிஞ்சலாம் எடுத்துக்கணும். லாஸ்ட் கோல் போயிடலாமா? இப்போ இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம்னா, சாமார் அனைத்தும் தவிர்த்து எனக்கே ஆமாறு அருளி அற்புதஞ்சோதி. இன்னும் 2 குறள் இருக்கு. சத்தியமாம் சிவசக்தியை சொல்லுங்க ஐயா. அது தாண்டுது. அது 210 தாண்டு 211 12 வந்துருது இல்லைங்க ஐயா. இது வரைக்கும் இருக்குல்லைங்க ஐயா. ஒரு நிமிஷம் ஐயா. சாமாரோட முடிஞ்சு போகுது. ஓ ஆமாங்க ஐயா. 210 வரைக்கும் நம்ம வரணும். இப்போ 210க்கு முன்னாடி வரைக்கும் வரணும். இருக்குங்க. இன்னும் 2 குறள் இருக்குங்க ஐயா. இருக்கு இன்னும் 2 குறள் இருக்கு. அதான் 210 தான் உங்களுக்கு அந்த இதுல முடியுது. இது வரைக்கும் பாருங்களா. இந்த குறள் தான் லாஸ்ட். சத்தியமாம் சிவசக்தியை ஈந்து எனக்கு சாவா நிலைய தந்த எனக்கு சாவா நிலை இது தந்தனம் உனக்கு ஆவா என அருள் அற்புதம். அது வந்து 210ங்க ஐயா. அது வரைக்கும் 210. அதுக்கு முன்னாடி குறள் நம்ம படிக்கணும். இப்ப சத்தியமாம் சிவசக்தியை ஈந்து எனக்கு அத்திரல் விளக்கும் அருட்பெருஞ்சோதி. இதுதான் நம்ம இன்னைக்கான கடைசி குறள் தான். சத்தியமாம் சிவசக்தியை ஈந்து எனக்கு அத்திரல் வளர்க்கும் அருட்பெருஞ்சோதி. வளர்க்கும் அருட்பெருஞ்சோதி. அந்த குறள் திரும்ப ஒரு சொல்லிடுங்க ஐயா. சத்தியமாம் சிவசக்தியை சத்தியமாம் சிவசக்தியை ஈந்து எனக்கு அத்திரல் வளர்க்கும் இறைவனை குறிக்கிற ஒரு வார்த்தை. சத்தியம் இறைவன் தான் வந்து சத்தியம் அப்படின்றது. நான் சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தியம்ன்றது இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாமம். சத்தியமாம் சிவசக்தியை ஈந்து எனக்கு. சிவசக்தின்றது சிவம் அப்படின்றது வந்து அந்த மெய்ப்பொருள் வெட்டவெளி. அந்த வெட்டவெளியா இருக்கிறது உயிரை எடுத்து உடம்பை எடுத்துக்கின்னு அது செயல்பட ஆரம்பிக்கும் போது சக்தியா மாறுது. செயல்படும் போது சக்தியா மாறுது. செயல்படாத தவத்துல இருக்குள்ள சிவமா இருக்கு. சூப்பர் சூப்பர். அதுதான் கரெக்ட். சிவசக்தி சக்தியை ஈந்து எனக்கு சிவத்தையும் சக்தியையும் ஈந்து எனக்கு அத்திரல் வளர்க்கும் அருட்பெருஞ்சோதி. அத்திரல்னாக அந்த பிரகாசம் பிரகாசம் அதிகமாக நமக்கு அந்த அறிவு விளக்கம் அதிகமாகக்குள்ள நம்ம அந்த அருட்பெருஞ்சோதி என்ற நிலையை நம்ம அடையிறோம். கரெக்ட். சத்தியமாம் சிவசக்தியை ஈந்து எனக்கு அத்திரல் வளர்க்கும் அருட்பெருஞ்சோதி. இந்த சக்தின்றது அந்த எப்பொழுதுமே மாறாத அழியாத ஒரு நிலைக்கு நம்ம வந்து ஒன்று தவத்தில் சிவமாக இருந்தோம். சிவம்னா தவமாக மௌனத்தில் தவத்தில் இருந்து நம்ம அதை உணர முடியும். சக்தி ஆற்றல் இந்த நல்ல விஷயங்கள்லாம் அனுபவிச்சு அந்த ஆற்றலை வந்து உணர்ந்தாலும் சக்தி வந்து அந்த அழியாத நிலைக்கு நம்ம பயணம் பண்ணிடலாம். அந்த சிவம் சக்தி ரெண்டுமே நம்மளை வந்து நல்லநிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அந்த சிவம்ன்றது வந்து தவம் மௌனம். அந்த பையன் நீங்கள் பிரபஞ்சம் சொன்னீங்களே அது
இந்த விஷயங்கள்ல வந்து உச்சகட்டமான தவத்துல நம்ம வந்து ஒரு மெடிடேஷன் மூலியமா அந்த உள்ள இருக்கிற அந்த ஆற்றலை வந்து அற்பஞ்சோதியா இருக்கிற ஆண்டவர் உணரலாம். சக்தின்றது வந்து திறன், ஆற்றல். இந்த ஆற்றல் எப்பன்னா இந்த நல்ல விஷயங்கள்லாம் அனுபவிக்கிறோம் இல்லையா, நல்ல விஷயங்கள்லாம் தேடி தேடி அனுபவிச்சு கேட்கறது, அனுபவிக்கிறது அப்படின்றத உயர்ந்த விஷயங்கள்லாம் பழக பழக அந்த சக்தியை நம்ம வந்து செலவு பண்ணி பழகக்கூடையும் அந்த அழியாத நிலைக்கு மரணமில்லா பெருவாழ்வுக்கு நம்ம போக முடியும். ரெண்டு வழியும் நமக்கு அதுதான் கொடுக்குது. சக்தியமாம் சிவசக்தியை ஈந்து எனக்கு, அதை வந்து நான் வந்து எனக்குள்ள அதை கொடுக்க ஆரம்பிச்சிருங்க, அந்த புரிதல் எனக்கு கொடுத்துருங்கன்னு விண்ணப்பமா வைக்கிறாங்க, கேட்குறாங்க. பாடல் படிச்சிடாங்களா? நீங்க படிச்சத படிச்சுட்டு நம்ம இது போயிடலாம். சிறு விண்ணப்பமும் ஜோதி பாடலும் போயிட்டு கிளாஸ் நிறைவு பண்ணிக்கலாம். எவ்வழி மெய்வழி என்பன. இது இன்னொரு வரி விட்டீங்களே, இன்னும் 2 வரி இருக்கு சார். எதுங்க ஐயா? சாவா நிலை இது. அதுதான் படிக்க ரெடியா இருந்தேன் நீங்க. அதுதான் நான் படிக்க ரெடியா இருந்தேன். நீங்க அதை இந்த வாரம் இது புரியுதுன்னு சொன்னீங்க இல்லையா, அதுல எடுத்துட்டேன். சாவா நிலையது தந்தனம் எனக்கே ஆவா எனக்கருள் அற்பெருஞ்சோதி. சாவா நிலைன்றது மரணமில்லா பெருவாழ்வு. சாவா நிலை இது தந்தனம் உனக்கே. சந்தனம் உனக்கு இறைவன், ஏன்னா அவருக்கு வந்து சாவா நிலையா கொடுக்குறாரு இறைவன். சாவா நிலை இது தந்தனம் உனக்கே ஆவா எனக்கருள் அற்பெருஞ்சோதி. சாவா நிலைன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, தூக்கம், மைதனம், உணவு, பயம், இதெல்லாம் தான் சாவா நிலை. அத பத்தி அறிவுலாம் எனக்கு கொடுத்துருக்கீங்க. கொடுத்திருக்கின்றார். சாவா நிலை சந்தனம் உனக்கே ஆவா எனவர்கள் அற்பெருஞ்சோதி. ஆவானாக ஆகும், உனக்கு கிடைக்கும் அப்படின்றார். ஓகே 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 ஓகே. ஸோ இதெல்லா விஷயமும் புரிஞ்சு நம்மளும் ஃபாலோ பண்ணோம்னா நமக்கும் அது கிடைச்சிடும்ன்றது தான் பொருள். அந்த 4 விஷயத்துல விழிப்புணர்வாக இருந்தோம்னா நமக்கும் இந்த அற்பஞ்சோதி ஆண்டவர் நமக்குள்ளேயே நம்ம காட்சி கொடுத்துருவாங்க. நமக்கு இந்த மரணமில்லா பெருவாழ்வு நமக்கும் நிச்சயமா இருக்குது. உடல் தூய்மை மன தூய்மை பெற்று பேரானந்த நிலையில வாழலாம்ன்றது தான் பொருள். நன்றிங்க ஐயா. படிச்சலாங்களா? எவ்வழி மெய்வழி என்ப எவ்வழி மெய்வழி என்ப வேதாகமம் அவ்வழி எனக்கருள் அற்பெருஞ்சோதி. வையமும் வானமும் வாழ்த்திட எனக்கருள் ஐயறிவு அளித்த அற்பெருஞ்சோதி. சாமார் அனைத்தும் தவிர்த்து எனக்கே இல்லைங்க ஐயா, ஆமாறு அருளிய அற்பெருஞ்சோதி. சத்தியமாம் சிவசக்தியை ஈந்தெனக்கு அத்திரல் வழக்கம் அற்பெருஞ்சோதி. சாவா நிலையது தந்தனம் உனக்கே ஆவா எனக்கருள் அற்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.